ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக நீதிமானாக்கப்படுதலை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களை வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து நீர் எங்களுக்கு காண்பிக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தெளிவாக புரிந்து கொள்ளவும் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக மாற்றவும் தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இது நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதியினுடைய அடுத்த பாகத்துக்குள்ளாக நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 6th வால்யூம்ல ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்துல, அதுக்கப்புறமா வாட்ச் டவர் சொசைட்டில சில ரைட்டிங்ஸ்ல நீதிமானாக்கப்படுதலை குறித்து கருத்துக்கள் நீங்க பதிவு செய்திருக்கீங்க. அது இசைவா இருக்கின்றதா, நீங்க அந்த கருத்துல எதுவும் மாறுபடுறீங்களான்றதான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கான பதில ஒவ்வொரு பாகமா பார்த்துட்டு வந்தோம். கடைசியா பார்த்த பாகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, உலக மனுக்குலத்தை நீதிமானாக்குவதும் சபையை நீதிமானாக்குவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரியங்களாக அவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த உலக மனுக்குலமானது ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன், உண்மையாக நீதிமானாக்கப்படுறதுல உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது, சரீரம் சேர்ந்து பூரணமாகக்கூடிய ஒரு காரியம் தான் அந்த ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது. ஆனா சபைக்கு வரும் பொழுது விசேஷ விதமாக விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகின்றது. அப்ப நம்ம சரீரம் பூர்ணமா இல்லைன்னு உணரும் பொழுதே நம்ம எதுல இல்லைன்றது நிரூபணமாகின்றது அப்படின்றத சகோதரர் சொன்னார். நம்ம சரீரம் பூர்ணமாக இல்லைன்றது போது அதை உணரும் பொழுதே நம்ம ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன்ல இல்லை. அப்ப நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகின்றோம். இந்த டிஃபரன்சியேஷனை நம்ம எல்லாரும் கட்டாயமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்துலதான் இந்த சுவிசேஷத்துல சபை இருக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம சொன்னார். அப்ப அதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதை நம்ம வாசிக்கலாம். நாம் விசுவாசத்தினால் இந்த நீதிமானாக்கப்படுதலை உடையவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடன் துவங்குகிறது. இந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல் நம்முடன் தொடங்குகிறது, இந்த உலகத்துக்கு கிடையாது சொல்லிட்டு, நாம் மகிமை அடைந்திருக்கும் போது மிகவும் தாமதம் என்ற சத்தம் இருக்கும். ஸோ ரொம்ப வெரி டிலே. மகிமை அடைந்திருக்கும் போது சவுண்ட் வருது, வெரி டிலே அப்படின்ற ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி அவரோட பிராக்டிக்கலா அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துறாரு. அடுத்தது, நாம் எப்போது புறப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவர் எந்த கோணத்துல சொல்றாருன்றதை கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்துக்குள்ளாக வருவதற்கு நாம் எப்பொழுது புறப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படிதான் இருக்குது. ஓகே, இப்ப அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்துக்குள்ளாக நாம் எப்பொழுது புறப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் இங்க வருது. நம்ம திரும்ப வாசிக்கலாம். நாம் எப்பொழுது புறப்பட்டிருக்கிறோம், பாவத்தின் மீது நமது முதுகை திருப்பி, பாவத்தின் மீது நம்முடைய முகத்தை அல்ல முதுகை திருப்பி தேவனை சார்ந்து எப்போது நாம் உணர தொடங்கினோமோ அப்போதுதான் புறப்பட்டோம். அப்ப எப்போ இந்த நீதிமானாக்கப்படுதலுக்குள்ளாக நம்ம வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம பாவத்துக்கு முகத்தை திருப்பி தேவனை சார்ந்து எப்பொழுது உணர தொடங்கினோமோ அப்பொழுதுதான் புறப்பட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மாற்றமடைதல் என்பது திரும்புதல் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு, நாம் பாவம் மற்றும் உலகத்தின் இயற்கையான வழியில்
நாம் பாவம் மற்றும் உலகத்தின் இயற்கையான வழியில் ஒரு திசையில் சென்று கொண்டிருந்தால், நாம பாவம் மற்றும் உலகத்தின் ஒரு திசையில் இயற்கையான வழியில் ஒரு திசையில் சென்று கொண்டிருந்தால் தேவனையும் சத்தியத்தையும் பற்றியும் சில விஷயங்களை நான் கேட்டு தேவன் பாவிகளை திரும்ப தம்மிடம் வரவழைக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த பாடங்களில் கொஞ்சம் அறிவை பெறுவதற்கு வந்தால் நான் என்ன செய்வேன்? அதாவது சிம்பிளா ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கார் சகோதரர். என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் பாவம் மற்றும் உலகத்துல இயற்கையான வழியில போயிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படி இயற்கையான வழியில ஒரு திசையில் சென்று கொண்டிருந்தோம் அப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? தேவனையும் சத்தியத்தை பற்றியும் சில விஷயங்களை கேட்டு, எப்போ நம்ம ஒரு திசையில போயிட்டு இருக்கிறோம், அப்போ நம்முடைய பிதாகிய தேவனையும் சத்தியங்களையும் கேட்டு தேவன் பாவிகளை திரும்ப தம்மிடம் வரவழைக்க விரும்புகிறார் என்பதையும், நான் ஒரு திசையில போயிட்டு இருக்கிறேன், அப்ப தேவனை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நான் கேட்டு தேவன் பாவிகளை மறுபடியுமாக திரும்ப தம்மிடம் வரவழைக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த பாடங்களில் கொஞ்சம் அறிவை பெறுவதற்கு வந்தால், இப்படிப்பட்ட பாடங்கள்ல கொஞ்சம் அறிவை பெறுவதற்கு நான் வந்தால், ஆக்சுவலி இது கட்டாயமா எல்லாத்துக்கும் புரியணும். பாவத்தில் நான் இருந்து இயற்கையான வழியில ஒரு திசையில போயிட்டு இருக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது தேவனை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் சில விஷயங்களை நான் கேட்டு தேவன் பாவிய மறுபடியும் தம்மிடமாக திருப்ப விரும்புகின்ற ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு நான் உணர்றேன். அடுத்தது சொல்லிட்டு, இந்த பாடங்களில் இந்த மாதிரி தேவன் விரும்புகிறார் அப்படின்ற இந்த பாடங்களில் கொஞ்சம் அறிவை பெறுவதற்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சகோதரர் பத்தி சொல்றாரு. இப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடம் இருக்குது. இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றார். நான் சுற்றி திரும்பி நீதியின் பக்கம் சென்றிருப்பேன். பாத்தீங்களா? நான் சுற்றி திரிந்து நீதியின் பக்கம் சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்றார். பிறகு மாற்றமடைகிறேன் அல்லது சுற்றி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். சோ இந்த பேராகிராஃப்ல சின்ன ஒரு கருத்து தான் அவர் பதிவு செய்திருக்காரு. அது நம்ம அநேக வார்த்தைகள் மூலமாக இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பாவி இயற்கையான வழியில ஒரு ரூட்ல போயிட்டே இருக்கிறேன். அந்த டைம்ல தேவனை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நான் கேட்டு தேவன் என்ன விரும்புறாருன்ற ஒரு பாடம் அதுக்குள்ள இருக்குது. என்ன விரும்புறாராம் தேவன்? மறுபடியும் பாவிய தம்மிடமாக திருப்ப விரும்புகிறார் அப்படின்ற பாடம் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அறிவு எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்வேன்? நான் நீதியின் பக்கமாக திரும்புவேன், அல்லது சுற்றி திரும்பி இங்கே வந்துருவேன், அல்லது மாற்றம் அடைவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. அவ்வளவுதான், சரிங்களா? திரும்ப அந்த பாயிண்ட் மட்டும் படிக்கலாம். நாம் பாவம் மற்றும் உலகத்தின் இயற்கையான வழியில் ஒரு திசையில் சென்று கொண்டிருந்தால் தேவனையும் சத்தியத்தையும் பற்றியும் சில விஷயங்களை நான் கேட்டு தேவன் பாவிகளை திரும்ப தம்மிடம் வரவழைக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த பாடங்களில் கொஞ்சம் அறிவை பெறுவதற்கு வந்தால் நான் என்ன செய்வேன்? நான் சுற்றி திரும்பி நீதியின் பக்கம் சென்றிருப்பேன், பிறகு மாற்றமடைகிறேன் அல்லது சுற்றி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த சுற்றி திரும்புவது நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்று அர்த்தப்படுவதில்லை. நாம் சுற்றி திரும்பி தேவன்கிட்ட வருவது நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று அர்த்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். ஓ இல்லை, நிச்சயமா இல்லை. நீங்கள் சுற்றி திரும்பியதால் நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. நீங்கள் தேவனை தேட விரும்பிய காரணத்தால் நீங்கள் சுற்றி திரும்பினீர்கள். பாருங்க, இதை நம்ம சுத்தக்கூடாது ரொம்ப நேரம். இதுல
என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த காரியங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன், கேள்விப்படும் பொழுது நீதியின் பக்கம் திரும்புறேன், நீதியின் பக்கம் திரும்புறது என்ன ஆகுதுன்னா, நான் சுற்றி திரும்பி வரேன், தேவன்கிட்டே திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்போ இப்படி தேவன்கிட்ட திரும்பி வர்றதுனால நான் யார் கிடையாது? பரிசுத்தவான் கிடையாது. ஓ, இல்லவே இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டார் இடத்துல. சரிங்களா? சொல்லிட்டு இப்படி திரும்பி வர்றதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. அடுத்தது இல்ல, நீங்கள் தேவனை தேட விரும்பிய காரணத்தால், தேவனை தேட விரும்பிய காரணத்தால் நீங்கள் சுற்றி திரும்பினீர்கள். ஏன் திரும்பி வந்தீங்க? இப்போ கேள்விப்பட்டீங்கல்ல, ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டீங்கல்ல. என்ன கேள்விப்பட்டீங்க? தேவன் பாவிகளை மறுபடியும் திரும்ப விரும்புகிறார், திரும்ப தன்னிடம் வர விரும்புகிறார் அப்படின்ற காரியங்களை கேள்விப்பட்டீங்க. அப்போ இப்படி திரும்பி வரக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் சுற்றி திரும்பி வந்தீர்களே தவிர நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்லன்ற ஒரு காரியத்தை இங்க பதிவு செய்யறார். சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் திரும்பி வந்தீங்க? ஏன் திரும்பி வந்தீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை தேட விரும்பிய காரணத்தினால் நான் திரும்பி வந்தேனே தவிர திரும்பி வந்ததுனால நான் யார் கிடையாது, இப்போ பரிசுத்தவான் கிடையாது அப்படின்றத நம்ம புரிய வச்சுக்கிறார். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது, எதிர்பாராத விதமாக நீங்கள் அவரை பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக நீங்கள் அவரை பார்க்கலாம். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தவறான வழியிலிருந்து சுற்றி திரும்பி, தவறான வழியில, என்ன தவறான வழி? நான் பாவத்திலிருந்து இயற்கையான வழியில போயிட்டே இருந்தேன், அது தவறான வழி. அப்ப அந்த வழியிலிருந்து சுற்றி திரும்பி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஓகே, அது திரும்ப படிக்கலாம். சரியான வழியில் செல்ல விரும்பிய போது, அப்ப அந்த வழியை விட்டுட்டு தேவனை தேடக்கூடிய வழியில அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரியான வழியில் செல்ல விரும்பிய போது நாங்கள் தேவனை பார்த்தோம். தேவனை பார்த்தோம்னா தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டோம்னு அர்த்தம். தேவனை பார்த்தோம். சரியான பாதையில் நடக்க துவங்கிய போது, நல்லா கவனிங்க, இப்படி நாங்க திரும்பி வரும் பொழுது தேவனை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய திட்டங்களை, சத்தியங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியான பாதையில் நடக்க துவங்கிய போது அவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய திட்டங்களை புரிந்து கொண்டோம். அப்ப என்னைக்கு நாம சரியான பாதையில வரமோ, அந்த சரியான பாதை எது? தேவன் பாவிகளை தம்மிடமாக திருப்ப விரும்புகின்றார்ன்ற ஒரு பாடம், ஒரு அறிவு. அந்த வழியில திரும்பி வந்துட்டேன். சரிங்களா? அப்படி வந்ததுனால நாங்க என்ன பார்க்கிறோம்னா தேவனை பார்க்கிறோம். தேவனை பார்க்கிறோம்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய திட்டங்களை பார்க்கிறோம், புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். சரிங்களா? பிறகு நாங்கள் பாவத்தையும் இழிவான பழக்கங்களையும் களைவதை நோக்கி நாங்கள் அடி எடுத்து வைத்தோம். சகோதரர் சொல்றார், இப்படி நாங்க ஏதோ ரூட்ல போயிட்டு இருந்தோம், இப்படி தேவன் நம்மளை திரும்ப விரும்புறான்னு சொல்லி திரும்பி வந்தோம். திரும்பி வந்ததுனால யார் கிடையாது? பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏன் திரும்பி வந்தோம்? தேவனை திட்டமிட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி திரும்பி வந்தோம். திரும்பி வந்ததுனால யாரை பார்த்தோம்? தேவனை பார்த்தோம். சிம்பிளா முடிஞ்சு. சரிங்களா? தேவனை பார்த்தோம். பிறகு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? பிறகு நாங்கள் பாவத்தையும் இழிவான பழக்கங்களையும் களைவதை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். ஏனெனில் இவைகள் கண்டிப்பாக விலக்கி போட வேண்டும். ஏனெனில் இவைகள் கண்டிப்பாக விலக்கி போட வேண்டும். அப்ப நாமும் கூட தவறான பாதையிலிருந்து சரியான பாதை, சரியான பாதைனா தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் பற்றியும் கேள்விப்பட்டு தேவன் பாவிகளை தம்மிடமாக திருப்ப விரும்புகிறார் என்பதை உணர்ந்த பிறகு நம்ம போறோம் பார்த்தீங்களா, அதுதான் சரியான பாதை. அந்த பாதையில வந்ததுக்கு அப்புறமா பரிசுத்தவான்கள் நம்ம கிடையாது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பழைய தீய பழக்க வழக்கங்களை நாங்கள் விட்டுவிட, விலகிவிட நாங்க கண்டிப்பாக தீர்மானம் பண்ணியிருந்தோன்ற மாதிரி இங்க சொல்றாரு. சரிங்களா? அது திரும்ப படிச்சிடலாம். சரிங்களா? நாங்கள் பாவத்தையும் இழிவான பழக்கங்களையும் களைவதை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். ஏனெனில் இவைகள் கண்டிப்பாக விலக்கி போட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். சொல்லிட்டு, ஆகவே நாங்கள் மாம்சத்தின் அசுத்தத்தை எங்களிடமிருந்து அகற்றி போட துவங்கினோம். ஆகையால் நாங்கள் மாம்சத்தின் அசுத்தத்தை எங்களிடமிருந்து
அகற்றி போட அல்லது கலைந்து போட விரும்பினோம் அல்லது துவங்கினோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்றாரு. ஓகே, திரும்பவும் படிச்சிடலாம் அதை. ஆகவே நாங்கள் மாம்சத்தின் அசுத்தத்தை எங்களிடமிருந்து அகற்றி போட துவங்கினோம். நாங்கள் முயன்று கொண்டே இருந்து, பாருங்க, நாங்கள் முயன்று கொண்டே இருந்து கூறினோம். இந்த வாழ்க்கைய நாங்க முயற்சி செய்யிட்டே இருக்கிறோம். எந்த வாழ்க்கைய? இந்த பாவத்தை, தவறான பழக்க வழக்கத்தை நாங்க முற்றிலுமாக விலக்கி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையின் பாதையை துவங்கணும்ல. அப்படி துவங்கும் பொழுது நாங்கள் முயன்று கொண்டே இருந்து நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்னா, நாங்கள் கூறினோம், நாங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்க விரும்புகிறோம். ஸோ இப்படி யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு மிக அருகாமையில் செல்ல விரும்புகின்றோம். திரும்ப படிக்கலாம் அதை. நாங்கள் கூறினோம், நாங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்க விரும்புகின்றோம். எப்போது இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க? முன்னாடி இருந்த அந்த மாம்சத்தின் அசுத்தத்தை எங்களிடமிருந்து நீக்கி போட துவங்கினோம். அப்பதான் இத சொல்றாங்க. மாம்சத்தின் அசுத்தத்தை நீக்கி போட துவங்கின அந்த நேரத்திலிருந்து நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்க விரும்புகிறோம். இறுதியாக நாங்கள் முழுமையாக தேவனை அடைவதற்கு விரும்புகிறோம் என்றும் கூறினோம். சோ கடைசியில நாங்கள் முழுமையாக தேவனை அடைய வேண்டும் என்றும் விரும்பினோம் அப்படின்றது இவங்க சொன்னாங்களாம். ஸோ பிராக்டிக்கலா இந்த நன்மைக்குள்ள வந்தா எப்படி ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க யோசிப்பாங்கன்றத இங்க சொன்னாரு. அதுதான் இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, இறுதியாக நாங்கள் முழுமையாக தேவனை அடைவதற்கு விரும்புகிறோம் என்று கூறினோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம கேட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதே இடத்துல நம்ம நிறுத்தலாம். ஸோ ஃபர்தரா போயிட்டோம் அப்படின்னா இது பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய காரியம். அப்ப இதை நம்ம ரிவைஸ் பண்ணி இந்த பாகத்தை நம்ம நிறுத்தலாம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம எல்லாருமே விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகின்றோம்ன்ற காரியத்தை மறந்துடாதீங்கன்றதை சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது நாம மகிமை அடைந்திருக்கும் பொழுது இது ரொம்ப டிலே, ரொம்ப லேட் என்ற சத்தம் அங்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்போ புறப்பட ஆரம்பித்தோம்? எங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தோம்? தவறான வழியிலிருந்து இந்த நீதியின் பாதையில புறப்பட ஆரம்பித்தோம் இல்லையா? எப்ப புறப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பாவத்தின் மீது முகத்தை திருப்பி தேவனை சார்ந்து எப்போது உணர்ந்தோமோ அப்போது புறப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு. சரிங்களா? அப்பதான் நாங்க புறப்பட்டோம். அதுக்கு பேரு மாற்றம் அடைதல் அல்லது திரும்புதல் என்பதாகும் அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் அடைதல் அல்லது திரும்புதல் என்பதாகும். அப்போ திரும்புதல் அப்படின்னா எங்கேயோ இருந்து நீங்க திரும்பி இருக்கணும். எங்க இருந்து திரும்பி வந்தீங்க? இப்போ இயற்கையான வழியில நான் போயிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பாவி, இயற்கையான வழியில போயிட்டு இருக்கிறேன். அப்ப நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? தேவன் பாவிகளை தம்மிடமாக திருப்ப விரும்புறான்னு கேள்விப்பட்டேன். அதை உணர்ந்த போது நான் திரும்பினேன். திரும்பி வந்ததுனால நான் யார் கிடையாது? பரிசுத்தவான் கிடையாது. திரும்பி வந்துட்டதுனால பரிசுத்தவான் கிடையாது. அப்ப நாங்க யோசிச்சோம். என்ன யோசிச்சோம்னா, இந்த பழைய மாம்சத்தின் வாழ்க்கைகளை கலைந்து போட வேண்டும், விலக்கி போட வேண்டும் என்பதை உணர்ந்தோம். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பாவத்தின் இழிவான பழக்க வழக்கங்களை நாங்கள் கலைந்து தேவனை நோக்கி முன்னேற ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள்லாம் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அவங்க நினைக்கும் போது இவங்க சொல்றாங்களாம், என்னன்னு சொல்லியிருக்காங்களாம்? யாரு சொல்றாங்க? யாரு திரும்பி வந்து பழைய காரியங்களை விலக்கி போட வேண்டும் என்று உணர்ந்தார்களோ அவர்கள் சொல்றாங்களாம். என்னன்னு சொல்றாங்களாம்? நாங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்க விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக தேவனை முழுமையாக அடைய விரும்புகின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்ற ஒரு காரியத்தை கூட பார்த்திருக்கோம். அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தெளிவாக நம்ம யோசிக்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலை குறித்து நீர் எங்களுக்கு அநேக தெளிவுகளை கொடுத்து வருகின்றீர். அதற்காக நன்றியை சொல்லுகின்றோம்.
வரக்கூடிய நாட்களில் இது போன்ற அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள தேவந்தாம கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.